காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாது சிவசக்தி யோகி அவர்கள் இருக்காங்க. ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓம் குருபியோ நமக. இன்றைய நிகழ்ச்சியில் முருகர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முருகர் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது. அதில் குறிப்பாக இன்னைக்கு வேல் மாறல், வேல் பூஜை, இந்த முருகன் சார்ந்த வழிபாட்டு முறைகள் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். வேல் மாறல் படிக்கும்போது வேல் பூஜை அதுவும் அதோடு சேர்ந்தது தான். ஆனால் நீங்கள் வேல் மாறல் படிக்கும்போது வேல் பூஜை செய்து தான் ஆகணும்னு கிடையாது. பட் செய்தால் இன்னும் நல்லது. இதுலேயும் ஒரு தவறு நடக்குது. என்னென்னா வேலை மட்டும் தனியாக வச்சு நிறைய பேர் பூஜை செய்துட்டு இருக்காங்க. வேலை மட்டும் தனியாக வச்சு பூஜை செய்யக்கூடாது. வேல் இல்லாமல் முருகர் இல்லை, முருகர் இல்லாமல் வேல் இல்லை. அந்த வேலை நம்ம ஆதிசக்தி முருகருக்கு ஞான வேலாக கொடுத்தாரு, வெற்றி வேலாக கொடுத்தாங்க. அந்த வேலை வைத்து தான் சூரபத்மனை அவர் வென்றார். வதம் பண்ணாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. வதம் பண்ணலை, அவர் வென்றார். அவர் அவர் சாக அடிக்கலை. அப்போ அந்த வேல் முருகரோடு இருக்கும்போது தான் அதுக்கு சக்தி அதிகம். வேலும் முருகரும் வைத்து தான் நம்ம பூஜை பண்ணணும். ஒன்றா வேல் தனியாக முருகர் தனியாக நம்ம பூஜை பண்ணக்கூடாது. அதுமாரி வேல் பூஜை அப்படின்றது நிறைய பேர் ஐயோ பால் ஊற்றி அப்புறம் பஞ்சாமிர்த அபிஷேகம் அப்படி சன்ன அபிஷேகம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது என்ன தெரியுமா, எளிதாக நீங்கள் இறைவனை வழிபடுறது தான் ரொம்ப சீக்கிரமாக இறைவனை சென்று சேரும். விபூதி அபிஷேகம் செய்தாலுமே நமக்கு போதுமானது. நம்ம பால் கூட போடணும்னு இல்லை. தண்ணி ஊற்றி விபூதியை போட்டு சந்தனம் போட்டு தண்ணி ஊற்றி அழகாக ஒரு பொட்டை வைத்து நீங்கள் முருகருக்கும் வேலுக்கும் பூஜை செய்தாலுமே அது ஒரு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு தேடித்தரும். அதே மாதிரி வேல் தானம். இப்போ வேல் தானம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. வேல் பூஜை செய்து இப்போ நம்ம ஒரு வேண்டுதல் முன்வைக்கிறோம் முருகர்கிட்ட. முருகா, நான் இந்த வேண்டுதலை முன்வைத்து நான் வேல் பூஜை ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த வேண்டுதலை நீ முடிச்சு கொடு. நான் உனக்கு வேல் தானம் நான் மக்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் வேண்டுதல் வேண்டிக்கிட்டு வேல் பூஜை செய்யலாம். வேல் பூஜை செய்து முடித்த பிறகு நீங்கள் கோயிலுக்கு போய் உங்கள் கோரிக்கை நிறைவேறிடும். அந்த 48 நாள் ஒரு மண்டலமும் நீங்கள் எத்தனை நாள் கணக்கு வச்சுருக்கீங்களோ அத்தனை நாள் நீங்கள் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போய் முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வேல் தானம் செய்யணும். இப்போ யாராச்சும் நமக்கு ஒரு வேல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேல் இல்லை, உங்களுக்கு செல்வம் வருது அப்படின்னு அர்த்தம். நிறைய பேர் இது வெளியில் தெரியலையே தவிர நிறைய பேர் இதை செய்துட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா வேல் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வேல் தானம் செய்துட்டு இருக்காங்க. அந்த வேலை வாங்கிட்டு நம்ம வீட்டில் வைக்கும்போது நமக்கு நிறைய செல்வங்கள் சேரும். ஏன்னா வேல் ஒரு சாதாரண இது கிடையாது. அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வேல் தானம் நம்ம பண்ணலாம். இப்போ சில பேர் புதுசாக வீட்டில் வச்சு வேல் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, நம்ம வேல் பூஜை பண்ணேன், நான் ஒரு கோரிக்கையை முன்வைத்து பண்ணேன், அது நடந்துருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்குல்ல, இல்லை என்னால் ரெகுலராக பண்ண முடியாது, அந்த வேலை நான் வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அதை கொண்டு போய் நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் பூஜை செஞ்சுட்டு உங்களால் பூஜை செய்ய முடியலைன்னா அந்த வேலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலோடைய உண்டியில் காணிக்கையாக நீங்கள் போட்டுருங்க அப்படி அப்படிலாம் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் எல்லா சுவாமிகளும் வச்சிருக்கிற மாதிரி நம்ம வேலும் முருகரையும் ஒன்றா வச்சுருக்கலாம். முருகர் வழிபாடு அப்படின்றது இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் பண்ண வேண்டிய ஒன்று. முருகர் வேறு சிவன் வேறு கிடையாது. ஏன்னா மானசீகமாக நான் ஒரு சிவன் பக்தர். நான் யோசிப்பேன், ஏன் நம்ம முருகரோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா ஒரு அகண்ட ஜோதி நம்ம பரம்பொருள், அதிலிருந்து ஒரு ஜோதியாக உருவானவர் தான் முருகர். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. முருக பக்தி உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிவபக்தியும் சேர்ந்து இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த முருக வழிபாட்டில் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வேல்மாறல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வேல்மாறல் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அது எப்படி படிக்கணும், என்ன மாதிரி முறைகளை பின்பற்றணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. முதல்ல வேல்மாறல் எப்படி பிறந்தது அப்படின்னு பார்க்கலாம். அது 1928ஆம் ஆண்டு வள்ளிமலையில் ஒரு மந்திரவாதி நான் தான் திருலோக முருகன் அப்படின்னு ஆணவத்தோடு இருந்தான். அப்போ ஸ்ரீமத் சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் எழுதிய வேல் வகுப்பு மந்திரம் 16 வரி மந்திரத்தை முன்னும் பின்னுமாக 4 முறைகளாக அமைத்து வேல்மாறல் மந்திரத்தை பாடுறாரு. அங்கே அந்த மந்திரவாதியோடைய ஆணவம் அழியுது, வேல்மாறல் பிறக்குது. இப்படி தான் வேல்மாறல் பிறந்துச்சு. இந்த வேல்மாறல் எதுக்காகனா ஒரு மனிதனுடைய ஆணவம் அழியிறது மட்டுமே இல்லை, அவனுடைய கர்மாவும்
அழியும். அதே சமயத்தில் அவன் வாழ்க்கையில் என்ன நோக்கத்துக்காக வந்து அந்த வேல்மாறலை படிக்கிறானோ அது நடக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த மந்திரவாதியுடைய ஆணவத்தை அழிக்கணுன்ற நோக்கத்தில் உருவாக்கினது தான் இந்த வேல்மாறல் மந்திரம். அப்போ வேல்மாறல் மந்திரத்தை வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையை முன்வைத்து நம்ம படிக்கணும். இல்லை பொதுவாகவே ரெகுலராகவே நம்ம வந்து வேல்மாறல் படிக்கிறத ஒரு வழிமுறையாகவே வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த கலிகாலத்தில் நமக்கு ஒரு பலம் தேவைப்படுது. அப்போ வேல்மாறல் படிக்க அதுக்கு நீங்கள் கொடுக்க உங்களை சுற்றி ஒரு ஆறா வந்து கனெக்ட் ஆகும். ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறா வந்து கனெக்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தாலும் சரி, ரெகுலராக நீங்கள் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து அதனால் நடக்கும். இப்போ வேல்மாறல் அப்படின்னாலே ரொம்ப பெருசு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி டெய்லியும் நாங்கள் படிக்கிறது ஒன்றும் கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து மொத்தமே வந்து 16 வரி மந்திரம் தான். அப்போ அந்த 16 வரி மந்திரத்தை வந்து அவர் முன்னும் பின்னுமாக அமைத்து 64 வரிகளாக வச்சுருக்காரு. அந்த 16 வரியை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டாலுமே ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து வேல்மாறல் வந்து மனப்பாடம் ஆகிடும். நல்ல ஒரு நாலேஜ் உள்ளவங்க வந்து 2 நாளில் மனப்பாடம் பண்ணிடலாம். நார்மலாக இருக்கிறவங்க ஒரு வாரத்தில் வந்து மனப்பாடம் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வந்து உட்காந்து தான் படிக்கணும் அப்படின்றதில்ல. நம்ம வந்து வீட்டில் இருந்தாக்கா ஒரு விளக்கேற்றி ஒரு பாலோ கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று வைத்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணி முறையாக வந்து அந்த வேல்மாறல் படிக்கலாம். இதை படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன கோரிக்கையை முன் வைத்து இப்போ 48 நாள் வச்சு நம்ம படிக்கலாம். 1 மண்டலம் 2 மண்டலம் அந்த மாதிரி நீங்கள் வச்சு படிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அது மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா டெய்லியுமே கூட படிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஆறா உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவான இதெல்லாம் இல்லாமல் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். அப்போ அது நிறைய நன்மைகளை நமக்கு தேடி தரும். அதே மாதிரி விக்கிரகம் வந்து ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. அதாவது எப்போவுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், எந்த ஒரு இதுவுமே வந்து இந்த அளவில் தான் இருக்கணும் விக்கிரகம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு விக்கிரகங்களை பெருசாக நம்ம வச்சிட்ருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நைவேத்தியங்கள் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சுவாமிலாம் விஸ்வரூபம் எடுத்து இருக்குது. எங்கே பார்த்தாலும் விஸ்வரூபத்தில் தான் வந்து சுவாமியோட சிலைகள் இருக்குது. பெரிய ஆமாம். இப்போ வந்து நம்ம புராண கதைகள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு அறக்கட்டை அழிக்கும் போது சுவாமி என்ன பண்ணுவாங்க, விஸ்வரூபம் எடுப்பாங்க. அப்போ வந்து இந்த கலிகாலத்தில் விஸ்வரூபம் எடுக்குதுன்னா இங்கே வந்து அதர்மத்தை அழித்து தர்மம் நிலைநாட்டப்பட போகுது அப்படின்னு அர்த்தம். இது கோவிலில் வைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பூஜைகள் பண்ணுவாங்க. அதுக்கான நேம நிஷ்டைகளை வந்து கடைப்பிடிப்பாங்க. அதுக்கான நைவேத்தியங்களை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப பெருசாக நம்ம சிலை வைத்தோம்னா நம்ம வந்து திடீர்னு நம்மளால் பூஜை பண்ண முடியாமல் போயிடும், நம்ம வெளியில் போயிடுவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு படம் வைத்தோ அல்லது சிலை வைத்தோ நீங்கள் ஒன்ஸ் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல அந்த தேவதைகள் வந்து அதுக்கு உயிர்ப்பு வந்ததாக ஒரு ஐதீகம். ஆகவே அதனால தான் நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நாம் விளக்கேற்றணும் அப்படின்னு இருக்குது. இங்கே கேட்டால் என்னமா சொல்கிறாங்க, நான் காலையில் வேலைக்கு போகிறேன், எனக்கு டைமே இல்லை, சாயங்காலம் வரத்துக்கு லேட் ஆகிடுது. 5 நிமிஷம் தான். நீங்கள் குளிச்சுட்டு நேராக போய் ஒரு விளக்கேற்றி பாலோ கல்கண்டோ திராட்சையோ ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, வெல்லம் இருந்தால் கூட வெல்லம் கூட வைத்து நீங்கள் ஒரு நைவேத்தியம் செய்து கையெடுத்து நமஸ்காரம் செய்தாலுமே பூஜை செய்ததற்கு சமம். நைட்டு படுக்க போகிறீங்களா, கையை எடுத்து நமஸ்காரம். அதே மாதிரியே நம்ம வந்து வீட்டில் சுவாமி கும்பிடும்போது 3 விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றணும். முதல்ல வந்து நம்ம இஷ்ட தெய்வமை நம்ம வணங்கணும். அடுத்து நம்ம முன்னோர்கள், அடுத்து நம்ம குலதெய்வம். 3 பேரையுமே நம்ம மனசில் நினச்சி எப்போவுமே நம்ம சுவாமியை வழிபடணும். அதே மாதிரி முருகர் கோயிலுக்கு நம்ம போகிறோம், என்ன பண்ணுறோம், அப்படியே போய் கூட்டம். இன்றைக்கி எந்த முருகர் கோயிலை பார்த்தாலும் கூட்டமாக இருக்குது. போகிறோம், அப்படியே சுற்றுறோம், பிரசாதம் வாங்கி சாப்பிட்றோம், அப்படியே வந்துடுறோம். கிடையாது. முதல்ல நம்ம வந்து கோவிலுக்கு போனால் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். கோயில் உள்ளார போன உடனே நம்ம மூலவர் முருகரை நல்லா கண் திறந்து பார்க்கணும். எதுவுமே நீங்கள் வேண்டாம், கண் திறந்து அவரை பாருங்கள். அப்படியே சுற்றி வந்து உட்காருங்க. உட்காந்துட்டு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடின உடனே அப்படியே அவர் உங்கள் கண்ணில் தெரியணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து ஒரு நிலையான மனசோடு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். மினிமம் 15 நிமிடமாவது நீங்கள் அந்த கோயிலில் தியானம் பண்ணணும். அப்போ தான் மனசு எதேதோ நினைக்கிது, எதேதோ பண்ணுதுன்னா நீங்கள் கண்ணை மூடி கூட தியானம் பண்ண வேணாம். அங்கே எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கும், கோபுரங்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு அமைதியாக ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க.
அப்புறம் சொல்லுங்கள் நான் கோயிலுக்கு போனேன், எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை, நம்ம கோயிலுக்கு போனால் தான் அப்போ தான் வந்து குத்து பாட்டு யாராச்சும் மொபைலில் அடிக்கும், அப்போ தான் ஊர் கதையை பேசுவோம். அதெல்லாம் இல்லாமல் கோவில் உள்ளார என்ட்ரானோடனே முழுமையாக இறைவனை நம்ம சரணாகதி அடையணும், அவரை மட்டுமே நம்ம நினைக்கணும், கண் திறந்து பார்க்கணும், வெளியில் வந்து சுற்றி வந்து பிரகாரத்தில் உட்காந்து கண் மூடி தியானம் பண்ணணும். இதெல்லாம் செய்தால் கண்டிப்பாக நிறைய நன்மைகள் நடக்கும். அதேமாதிரி வேல்மாறல் படிக்கும்போதும் வேல் பூஜை செய்யலாம், அல்லது வேல்மாறல் மட்டுமேவும் படிக்கலாம், வேல் பூஜை மட்டுமே தனியாகவும் செய்யலாம். அதனால் கண்டிப்பாக வேல்மாறலுக்கும் வேல் பூஜைக்குமே ஒரு மிகப்பெரிய நற்பலன்கள் இருக்குது. அதாவது காரிய வெற்றி தரும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அதை செய்கிறீங்களோ அதை வந்து வெற்றி எது நினைச்சாலும் முருகர் கொடுப்பாரா? எந்த கடவுளுமே நீங்கள் எது நினச்சாலும் கொடுப்பாரு. நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய எந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் செய்து தருவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கேப்பபுளா? எப்போவுமே ஒரு விஷயத்தை டக்குன்னு தூக்கி கொடுத்துட்டா அதை பற்றி தெரியாது. நீங்கள் அதுக்காக போராடணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு அது வேணும்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்கன்றதை இறைவன் நமக்கு வந்து சோதனை கொடுப்பார். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, எனக்கு இது வேணும்ப்பா, எனக்கு இதை பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, அந்த விஷயம் உங்களுக்கு உண்மையாக தேவைப்படுதா, அதை கிடைச்சா நீங்கள் வந்து அதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா, நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்ற அதுக்கு தான் நம்ம அதை அந்த 48 நாள்ன்றது அந்த ஒரு மண்டலம்ன்றது என்ன தெரியுமா? இப்போது ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், நாளைக்கு மறந்து போயிடுவோம், விட்டுடுவோம். அந்த 48 நாளும் ஒரு நிலையான மனதோட உங்கள் கோரிக்கையை முன்வைத்து இறைவனை நீங்கள் வணங்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் உங்களுக்கே நீங்கள் நினைக்கிறது சரியா தவறா, நீங்கள் வச்ச கோரிக்கை கரெக்டாக, நீங்கள் அதில் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு நம்மளுக்கு அப்போ தான் ஒரு 10 நாளில் நமக்கு நிறைய ப்ரெஷர் வரும். இதை பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, அப்புறம் அந்த நமக்கு நேரம் இல்லாத போகும். அதெல்லாமும் தாண்டி அந்த 48 நாளும் அதை நம்ம கரெக்டாக பின்பற்றுறோமா, அதுக்கான முயற்சியை நம்ம செய்கிறோமா, இறைவன்கிட்ட அந்த கோரிக்கைக்கு நம்ம வந்து கேப்பபுளாக இருக்கோமா அப்படின்றத அவர் பார்ப்பார். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அதுவும் முருகர் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவார். ஏன்னா அதுக்கு நானே ஒரு நிதர்சனம். நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களோட நேயர்களுக்காக வேல்மாறல் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், வேல் பூஜை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஹரஹர மகாதேவா.